சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் 12வது நாள் இன்றாகும். சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மக்களின் அமோக வரவேற்புடன் இந்த செயற்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கினிகத்தேனை பகுதியில் ஆரம்பமாகிய விழிப்புணர்வு செயற்திட்டம் நாவலப்பிட்டி மற்றும் கம்பளை ஆகிய பிரதேசங்களுக்கும் இன்று விஸ்தரிக்கப்பட உள்ளது. இதன்போது துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் எங்களுடைய தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் கினிகத்தேன நகரில் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் இங்குள்ள பொதுமக்களிடம் தெளிவூட்டல்கள் வழங்கப்படுவதோடு சிறுவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தின் சேவை தொடர்பிலும் மக்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்படுகின்றது. அது மாத்திரமன்றி ஒவ்வொரு பஸ்களிலும் ஏறுவதுடன் இந்த வர்த்தக நிலையங்களுக்கும் சென்று வர்த்தகர்கள் மற்றும் பொருட்கள் கொள்வனவு செய்ய வரும் அனைவரிடமும் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் என்பன தொடர்பில் தெளிவூட்டல்கள் வழங்கப்படுகின்றது. எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நாவலப்பிட்டி மற்றும் கம்பளை ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக நான் கினிகத்தேன நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றொரு கட்டம் பொலனறுவை கதிர்வெல பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது.